ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு பாலை வித்து வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தா. தினமுமே தன்கிட்ட இருந்த ஒரு பசுமாட்டுல பாலை கறந்து குடத்துல ஏத்திட்டு தலையில வச்சு எடுத்துட்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தா. நாம ஏழையா இருக்கிறதுனால இப்படி கஷ்டப்படுறோமே, மத்த பெண்கள் எல்லாமே விதவிதமா ஆடை அணிந்து எடுப்பா போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட இருந்தா. ஒரு நாள் வழக்கம் போல பாலை கறந்து விக்கிறதுக்காக தெருவுல நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு கற்பனை செஞ்சா. இன்னைக்கு பாலை வித்து வரக்கூடிய பணத்துல சில கோழி குஞ்சுகளை வாங்கலாம். அது வளர்ந்து பெருசானதுமே அது வித்து வரக்கூடிய பணத்துல 2 ஆட்டுக்குட்டிகள் வாங்குவேன். அது வளர்ந்ததும் அதை வித்து இன்னொரு பசுமாடு வாங்குவேன். அதை வச்சு ஒரு பெரிய மாட்டு பண்ணைய வைப்பேன். அதுல வேலை செய்ய பல பெண்களை வேலைக்கும் அமர்த்துவேன். வருமானம் வரும். கண்டிப்பா பலவிதமான ஆடை அணிகளையும் நகைகளையும் வாங்கி அதை போட்டுக்கிட்டு மத்த பெண்கள் என்ன பார்த்து அதிசயப்படக்கூடிய அளவு நான் உல்லாசமா நடந்துப்பேன் அப்படின்ட்டு தலையில பால் கூட இருக்கிறத மறந்துட்டு பிடிச்சிருந்த கைய விசுக்குன்னு எடுத்துட்டா. என்ன பரிதாபம் அப்படின்னா குடத்துல இருந்த பால் எல்லாமே கீழே ஊத்திருச்சு. குடமும் உடைஞ்சிருச்சு. அன்னைக்கு வியாபாரத்துல நஷ்டம். ஏன்னா குடமும் அவ வாங்க வேண்டியதா இருந்தது. எந்த ஒரு காரியமே நடந்து முடியறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சு திட்டம் போடக்கூடாது. எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டாலும் அதை முதல்ல கவனமா முடிக்கணும். இடையில வேற நினைவுகள் ஏதாவது வந்தா நஷ்டம் தான் ஆகும். செயல்ல எப்பயுமே கவனம் வேணும்.